எக்ஸ்கியூஸ் மீ. ஆ உள்ள வாங்க. சொல்லுங்க. ப்ளவுஸ் தைக்கணும். நீங்க நல்லா தப்பீங்க சொன்னாங்க. சரிங்க, சூப்பரா தைச்சிடலாம். எவ்வளோங்க? 300 ரூபாங்க. என்னங்க இவ்ளோ சொல்றீங்க? ஏங்க வெளியே வாங்குறது தான் சொல்றேன். வீட்டில் தானே தைக்கிறீங்க. என்னமோ பெரிய பொட்டிக்ல டிசைனர்லாம் வச்சு தைக்கிற மாதிரி ரேட் சொல்றீங்க. இதுக்கு நான் டிசைனர் கிட்டயே கொடுத்து தைச்சிருப்பேனே. ஏங்க உங்களுக்கு இப்ப நல்லா தைச்சு தரணுமா இல்ல பொட்டிக்ல தைச்சு தரணுமா? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் கரெக்டா தாங்க பேசுறேன். நீங்க தான் தப்பா பேசுறீங்க. உங்களுக்கு தேவை நல்லா தைச்சு தரணும், ஃபிட்டா கரெக்டா இருக்கணும். நான் எங்க தைச்சா உங்களுக்கு என்னங்க? நான் வெளிலவே கொடுத்து தைச்சுக்கிறேன். மேடம் ஒரு நிமிஷம். நீங்க என்கிட்ட கொடுத்து தைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பொட்டிக் ஷாப்ல தைக்க தெரிஞ்சவங்களாம் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களும் கிடையாது, வீட்டில் தைக்கிறவங்களாம் தைக்க தெரியாதவங்களும் கிடையாது. மனோ மனோ வாங்கக்கா. ஒரு வழியா வந்துட்டீங்க போலக்கா. என்ன மனோ? அப்புறம் என்னக்கா, உங்க பிளவுஸை தைக்க சொல்லி கொடுத்து 2.5 மாசம் ஆகுது. கொடுத்துட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் ஆளையே காணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் ஒரு வேலையா போயிட்டுனா அதான் வர நேரம் இல்லம்மா. சரிக்கா, இருங்க எடுத்துட்டு வரேன். இந்தாங்கக்கா. போட்டு பார்க்கட்டாமா? சரிக்கா, உள்ளே போய் போட்டு பார்த்துக்கோங்க. மனோ என்ன மனோ இவ்வளோ டைட்டா தச்சு வச்சிருக்கிற? இல்லையக்கா, நீங்க கொடுத்த அளவு தானே தைச்சு வச்சிருக்கேன். இல்லம்மா டைட்டா இருக்க, நீயே பாருமா. காட்டுங்க. இருங்க வரேன். பதினாலு இருக்கு. அக்கா இங்க பாருங்க, எடுக்கும்போது 12 இருந்திருக்கு, இப்ப 14. 2.5 மாசத்துல நீங்க வெயிட்ட போட்டிருக்கீங்க. அப்படியா? கொஞ்சம் பிரிச்சு தச்சு கொடுத்துருமா. என்னக்கா? சரிக்கா, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அதுக்கேமா எக்ஸ்ட்ரா காசு? நீங்க தானே தச்சிங்க. ஆமாக்கா, அதை நீங்க அப்பவே வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இது எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை தானக்கா. என்னம்மா இவ்வளோ கராரா பேசுறீங்க? பிரிச்சு தச்சு கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? அதுக்காக எனக்கா நான் ஃப்ரீயாவா வேலை செஞ்சு தர முடியும்? என்னம்மா ரொம்ப பேசுற? ஒன்றும் தேவையில்லை, நான் வெளியே கொடுத்து தச்சுக்கிறேன். இந்தா நீ தச்சதுக்கு காசு. அக்கா அக்கா, என் மேல என்ன தப்பு இருக்குன்னு என்னை கத்திட்டு போறாங்க. அச்சோ. ஏமா நீ கொடுத்த மெஷர்மெண்ட்டை தொலைச்சிட்டு இப்போ என்ன சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்போ ஊர்ல கூட இல்லம்மா, வெளியூர்ல இருக்கேன் நானு. ஏமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன டைம்ல நீ ஜாக்கெட் கொடுக்கணும். அது உன் தப்புமா, அது உன்னோட பிரச்சனை. இப்ப நான் அளவுக்கு எங்கம்மா போவேன்? சரி இரு, நான் அளவு எடுத்து அனுப்புறேன் உனக்கு. டே வாடா. அம்மாடி, கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்து கொடுக்குறியா? நான் போய் பிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன். ஒரு 2 நாள் ஜாக்கெட் கொடுத்துறியா? சரிங்கம்மா. ம். கொஞ்சம் அப்படியே கை காட்டுங்கம்மா. மா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைமா. போதுங்களா? இந்த அளவு போதும். கை எப்படி காட்டுங்க. கை தூக்குங்கம்மா. பின்னாடி திரும்புங்க. மா அத போட்டோ மட்டும் எடுத்துக்கறேம்மா. டே அத போட்டோ எடுத்துக்கோடா. சரிம்மா. சரிம்மா, அப்ப நான் வாங்கிட்டு வந்துறேன். சரிங்கம்மா. போடா. மா அப்போ அங்க தைக்கலையா? இங்க தான் தைக்க போறோமா? டே சும்மா சொன்னேன்டா. நான் மட்டும் உண்மையா சொல்லிருந்தேன் வெச்சுக்கோ.
அளவெடுக்கு காசு கேட்டிருப்பா. இப்போ நம்மளுக்கு அந்த காசு மிச்சம் தானே. ஆமா லூசு பயலே, வா போலாம். இப்ப தெரியுது நீ எப்படி சொத்து சேர்த்து வச்சேன்னு. மனோ, ஆ வாங்கக்கா. அம்மா ஜாக்கெட் தைக்கணுமா? ஆ தைச்சிடலாம்க்கா. இதாம்மா அளவு ப்ளவுஸு. ஆ. மனோ, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு வேணுமா? இன்னைக்கு நைட்டே வா. ஆமாம்மா. இன்னைக்கே எப்படிக்கா முடியும்? ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் தைக்க வேணாமா? அப்படி சொல்லாதம்மா. நாளைக்கு என் தம்பி எனக்கு கல்யாணம்மா. ஊருக்கு போகிறோம் நாங்கள். எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுமா. என்னக்கா நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வேலையாக இருந்துட்டம்மா, அதான் வர முடியல. சரிக்கா, நைட்டு ஒரு 10 மணி போல வந்து வாங்கிக்கோங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ம் சரிக்கா. மனோ, ஆ அக்கா வாங்கக்கா. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கக்கா, முடிஞ்சிச்சு. கையோட வாங்கிட்டு போயிடுவீங்க. அக்கா முடிஞ்சிச்சுக்கா, போய் போட்டு பார்த்துருங்க. மனோ கரெக்டாக இருக்குமா. எனக்கு உங்ககிட்ட தைச்சாதாம்மா செட் ஆகுது. வேற யார்கிட்ட தைச்சாலும் செட் ஆகலம்மா. சரிக்கா. அக்கா 300 ரூபாக்கா. சரிம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வந்து தந்துடுறேம்மா. அக்கா என்னக்கா, உங்களுக்கு அர்ஜென்ட்னால தான் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தைச்சு கொடுத்தேன். இப்போ எப்படி சொன்னா எப்படிக்கா? இல்லைம்மா, அண்ணன் கல்யாணம் வேலையாக வெளியே போயிட்டாருமா, அதான். இல்லைன்னா எடுத்து வந்து கொடுத்துருப்பாம்மா. கண்டிப்பாக 2 நாளில் வந்துடும்மா. வந்தவொடனே கொடுத்துட்றேம்மா. என்னம்மா, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? இன்னும் 300 ரூபாய்க்கு ஏமாத்திர போகிறேன் நான். சரிம்மா, இந்தா நீயே வச்சுக்கோ. காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறேன். அக்கா இப்போ ஏன்க்கா கோச்சுக்கிறீங்க? பின் என்னம்மா, 300 ரூபாய்க்கு நம்ப மாட்டேங்கிற என்ன நீ? அக்கா நம்பிக்கை இல்லாம இல்லக்கா, எனக்கும் தேவை இருக்கும்லக்கா. சரிக்கா, நீங்க கொடுங்க. இந்தாங்க அளவு சரி blouse. சரி கொடுத்துட்றேன். ஐயோ, என்னடி மூந்து பார்த்துட்டு இருக்க? அளவு ஜாக்கெட் குடுக்குறாங்க, நாறுது. தோச்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்த சொல்றதோ. சரி விட்ரி. 4 பேர் 4 விதமாக தான் இருப்பாங்க. வேலைன்னா அப்படி தான் இருக்கும். சரி பாரு,